வெற்றி. ஸோ மொத்தமா 5வது பிரைஸுக்காக 3 டீம்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ அந்த 3 டீம்ஸ் என்ன கான்செப்ட்னா ஒண்ணுமே இல்லை, போல் அவுட் வச்சு ஜெயிக்கிறவங்க வந்து இது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் சிசி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா அப்படியே போல் அவுட்ல போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்கவுண்டர் சிசில இருந்து மணி ஸ்டார்ட் பண்றாரு. கீப்பர் ஒருத்தர் போயிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் அவுட் சிக்கா மிக்ஸ் பண்ணிருக்கு. என்கவுண்டர் ஃபர்ஸ்ட் ஆல்பா தவற விட்டுட்டாங்க. இப்போ அப்படியே TN91 பேரு பிரதர் சக்தி சென்டர் ஸ்டிக்க புடிச்சிட்டாரு. வேர்ல்டு கப் ஃபைனல் அந்த கதை தான். இப்போ இவரை தாக்கிட்டா போதும். திரும்பி இவங்களை மிஸ் பண்ணி TN91. ஸோ சரத் மெமோரியல்ல இருந்து ஆனந்த் போடுறாரு. 3 பேருமே ஒவ்வொரு சான்ஸ் தவற விட்டுருக்காங்க இங்க. ஸோ என்கவுண்டர்ல இருந்து மணி வந்திருக்காரு, எடுத்திருக்காங்க இங்க. ஸோ என்கவுண்டர் ஒரு பாயிண்ட் லீட்ல இருக்காங்க. ஸோ யாரையா தவற விட்டுருக்காங்க TN91. அடுத்ததாக சரத் மெமோரியல் இருந்து சோழன் எனக்கு தெரிஞ்சு தம்பி அடிச்சிருவான். ஒன் பிச்சில் ஒரு ஹிட்டு. சரத் மெமோரியல் விட்டுருக்காங்க. என்கவுண்டர் சிசில வந்து டாப்ல இருக்காங்க. திரும்ப வெற்றிக்கு ஒரு சான்ஸ் அவங்க டீம்ல இருந்து. இப்போ ரெண்டாவது அஷ்டா அடுத்து 2 வாய்ப்பு டிரா ஆகாத மேட்ச் இருக்கலாம். விட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஈச் ஒன் இருக்கு, மற்ற எல்லாம் 0-0 இருக்காங்க. 2 பேருக்கு சான்சஸ் இருக்கு, பாப்போம். TN91 ல இருந்து TN91 பிரபு ஃபுல்லா அடிச்சா கணக்கு இல்ல, பிரச்சனை இல்ல, ஆனா படல. லாஸ்ட் சான்ஸ் ஃபார் சரத் மெமோரியல். பாபு இவர் அடிச்சாதான் இப்போ ட்விஸ்ட். அடிக்கலன்னா என்கவுண்டர் சிசி கம்பல்சரி வந்துடும். அடிக்கல என்கவுண்டர் சிசி 5th பிரைஸ் லிஃப்ட் பண்ணிருக்காங்க.